அடுத்தது இவர் சுகாதாரத்துறை அமைச்சர்னா என்ன? ஹெல்த் மினிஸ்டர். ஹெல்த் மினிஸ்டர்னா என்ன? உங்களுடைய ஆஸ்பத்திரி இந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு அமைச்சர். நீங்க பெரிய ஆஸ்பத்திரியில போவீங்களா? அரசு மருத்துவமனை போவீங்களா? அங்க ஊசி போடுவாங்களாமா? யாரெல்லாம் ஊசி போட்டுக்க பயம்? எல்லாருமே போட்டுப்பீங்க ஊசி. அந்த காலத்துல ஊசி எப்படி போடுவாங்க? சின்ன பசங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல ஊசி போடணும்னா ஒரே ஊசி தான் இருக்கும். அந்த ஒரு ஊசிய ஜாண்டிஸ் பேஷண்ட்டுக்கு போட்டாங்கன்னா சுடுதண்ணில கழுவுவாங்களா? கழுவி திருப்பி இன்னொருத்தருக்கு போடுவாங்களா? அதே ஊசி எடுத்து மறுபடி கழுவி சுடுதண்ணில கழுவி இன்னொருத்தர் போடுவாங்க. ஒருத்தருக்கு ஜாண்டிஸ் இருந்தா அடுத்தவங்களுக்கு அந்த ஜாண்டிஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னொருத்தருக்கு மலேரியா இருந்தா இன்னொருத்தருக்கு அந்த வேற ஒருத்தருக்கும் அந்த மலேரியா நோய் தொத்திக்குமா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, வெறும் தலைவலி வயிற்று வலின்னு வர்றவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து ஜாண்டிஸையோ மலேரியாவையோ வாங்கிட்டு போவாங்க. எது மூலமா? இந்த ஒரு ஊசி மூலமா அவங்க அந்த நோயை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அவஸ்தைப்படுவாங்க. நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும், நிறைய பேரு வேற என்ன கூட ஆயிடும், சொல்ல முடியாது, உயிரை கூட காப்பாற்ற முடியாது. ஆனா மருத்துவர் அன்புமணி டாக்டர் இருக்காரு. அவரு டாக்டர், அவர் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் ஆஸ்பத்திரியில வச்சு நடத்தி இருக்கிறார். அவர் கிராமத்துல ஆஸ்பத்திரி வச்சு நடத்தி இருக்கிறாரு, கிளினிக் வச்சு நடத்தி இருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கவே கூடாது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல காசு கொடுத்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன வைத்தியம்? ஒரு ஊசியை போட்டு திருப்பி தூக்கி போட்டுருவாங்க. ஒரு ஊசி ஒருத்தருக்கு போடுறாங்க, அந்த ஊசியை என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க. அதே வைத்தியம் கிராமத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதே நல்ல வைத்தியம் இலவசமாக வைத்தியம் பார்த்து கொள்ளக்கூடிய பெரியவங்க, ஏழை விவசாயிகள், பெண்கள், குழந்தைங்க யாரா இருந்தாலும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஜாதி மத வேறுபாடு எதுவுமே இல்லாம ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட், நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல சுகாதார சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே நைட்ல ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. என்ன சட்டம்? ஒரு முறை ஒரு ஊசியை ஒருத்தருக்கு போட்டா அந்த ஊசியை இன்னொருத்தருக்கு போடக்கூடாது, அந்த ஊசியை தூக்கி போட்டுடணும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வர்றாரு. இதை யார் கொண்டு வந்தது? டாக்டர் அன்புமணி. அவரை நீங்க பாத்திருக்கீங்களாமா? போட்டோலயாவது பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? அதான் அவர் இந்த பகுதியில் நிறைய வந்திருக்காரு. என்னதான் நீங்க இப்ப பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இந்த ஊசியினால எத்தனை உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? ஏன்னா ஒருத்தருக்கு போட்ட ஊசிய இன்னொருத்தருக்கு போட முடியாது. உடம்பு சரியில்லாத ஊசிய கொண்டு வந்து உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு போட்ட ஊசி, அதுல இருக்கக்கூடிய கிருமி கொண்டு வந்து உங்க பேர குழந்தைக்கு போட்டா சும்மா இருப்பீங்களா? இருப்பீங்களா? சொல்லுங்க, தப்பு இல்ல? அப்ப என்ன ஆயிடும்? அந்த குழந்தை, நல்லா இருக்க குழந்தைக்கு நோய் வந்துரும் இல்லையா? அதை தடுக்கணும் என்பதற்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வரார். ஒரு முறை பயன்படுத்தி அந்த ஊசிய தூக்கி போட்டு விட வேண்டும், அந்த ஊசியை இன்னொரு நோயாளிக்கு போடக்கூடாது என்ற திட்டத்தை எல்லா மருத்துவமனையிலும் கட்டாயமாக்கி கொண்டு வந்தது டாக்டர் அன்புமணி தான். அவரு உங்க அண்ணன் தான். இது எதுக்காக கொண்டு வராரு? நம்ம கிராமத்து மக்கள்லாம் நல்லா இருக்கும். காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வசதி இல்லாதவங்க கூட அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற இந்த திட்டத்தை கொண்டு வரார். நீங்க எல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் போவீங்களா? பஸ், சினிமா பாப்பீங்களா? யாரெல்லாம் சினிமா பார்க்கவே மாட்டீங்க? எல்லாருமே பாப்போம். சினிமா என்பது எல்லாருக்கும் பிடிக்கும். சினிமா தியேட்டர்ல எல்லாம் முன்னாடி போனா என்ன இருக்கும்? மத்தியானம் நடுவுல ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? இன்டர்வல் வருமா? படத்துக்கு நடுவுல இடைவேளை விடுவாங்க. இடைவேளையை விட்டு வெளில வந்தா எப்படி இருக்கும்? புகையா இருக்குமா? புகை என்னது? என்ன புகை? ஊதுவத்தி புகையா? சாம்பிராணி புகையா? என்ன புகை இருக்கும்? சிகரெட் புகை. சிகரெட் புகை இருக்குமா இல்லையா? எங்க அப்பத்தால இருக்கும். பஸ், ட்ரெயின்ல நிறைய பேர் போயிருப்பீங்க ஏதாவது ஊருக்கெல்லாம். ட்ரெயின்ல உட்காந்தா சிகரெட் புகை இருக்குமா? என்ன, நீங்க யாரும் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, ஆனா பக்கத்துல இருக்கிற யாராவது பிடிப்பாங்க. அந்த சிகரெட் புகையில கேன்சர் தரக்கூடிய அவ்வளோ பெரிய நச்சு பொருட்கள் இருக்கும். அந்த சிகரெட் புகையில கேன்சர் வரும். அத நீங்க யாரும் பிடிக்க மாட்டீங்க, ஆனா அந்த புகைய நீங்க சுவாசிப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க மடியில இருக்க குழந்தையும் சுவாசிக்கும். இந்த பாப்பா இருக்குன்னா நீங்க ட்ரெயின்ல போகும்போதோ, பஸ்ல போகும்போதோ, பேருந்துல போகும்போதோ உங்க மடியில குழந்தை இருக்குது, நீங்க இருக்கீங்கன்னா பக்கத்துல யாராவது சிகரெட்டை புடிச்சு குப்பு குப்புன்னு விட்டாங்கன்னா அது அப்படியே எல்லாரும் தப்பே பண்ணாத அந்த குழந்தையும் அந்த பெண்களும் சுவாசிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வரும்? அவங்களுக்கும் கேன்சர் வரும். வருமா இல்லையா?
அதனாலதான் மருத்துவர் அன்புமணி, டாக்டர் அன்புமணி என்ன பண்றாரு, பொது இடங்களில் பஸ், ட்ரெயின், சினிமா ஹாலு, சினிமா பாக்குற இடம், இல்ல ஹோட்டல், எங்கன்னா உணவு விடுதி, பார்க், பூங்காக்கள், இந்த மாதிரி பொது இடம், இந்த மாதிரி மீட்டிங்ல உட்காந்து பக்கத்துல ஒரு 10 பேரு சிகரெட் பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? அது பாட்டு நீங்க சுவாசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே, பொது இடங்களில் பொதுமக்கள் கூடும் எந்த இடத்துலயும் யாருமே சிகரெட் பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை ஒரே நாள்ல கொண்டு வரார். எதுக்கு? பெண்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்கு தானே, குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு தானே அந்த சட்டத்தை கொண்டு வராரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்லன்னா என்ன ஆகும்? அந்த சிகரெட் புகையை குடிச்சு பொதுமக்களுக்கு கஷ்டமா இருக்கும், பெண்கள் கஷ்டப்படுவாங்க, குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் நடக்க கூடாது என்பதற்காக ஒரே நாள்ல தான் அந்த சட்டத்தை கொண்டு வரார். இப்படிதான் திட்டங்களை கொண்டு வர வேண்டும். போலியோ தெரியுமாமா? போலியோ முன்னாடி எல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த போலியோன்ற அந்த வாதம், கால் கொஞ்சம் இழுத்துக்கும், குழந்தைங்க சரியா நடக்க முடியாது, அது வளர வளர இன்னும் மோசமாயிட்டே போகும். அந்த போலியோ என்ற அந்த நோயை, கொடிய நோயை ஒழித்தவரும் மருத்துவர் அன்புமணி தான். 2006 2007 இதை ஒழித்ததற்காக அவருக்கு வெளிநாட்டுல கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துறாங்க. இந்தியாவுல போலியோவை ஒழித்தது டாக்டர் அன்புமணி தான். ஏன்னா அதற்காக நிறைய திட்டங்களை 2005 இருந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். போலியோ மருந்து, சொட்டு மருந்து முகாம் அடிக்கடி நடத்த வேண்டியது. எல்லா குழந்தையும் கண்டிப்பாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து சொட்டு மருந்து போட்டுக்கிட்டே ஆக வேண்டும் என்பதை கட்டாயமாக கொண்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் செவிலியர்கள், அதாவது ஆஷா என்ற செவிலியர்களை எல்லா கிராமத்துக்கும் அனுப்பி அவங்க எல்லா ஊர்லயும் போய் அங்க குட்டி குட்டி குழந்தைங்க தான் கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சொட்டு மருந்து போட வச்சு அந்த போலியோ என்பதை முற்றிலுமாக ஒழித்து கட்டின. தமிழ்நாட்டில இருந்தும் போயிடுச்சு, உத்தரப்பிரதேஷ், பீகார்ல எல்லாம் நிறைய இருந்தது, அங்கேயும் போயிடுச்சு. இப்ப போலியோவே இந்தியாவில் கிடையாது. அப்ப எத்தனை குழந்தைங்க நல்லா நடப்பாங்க யோசிச்சு பாருங்க. இல்லனா போலியோ இருந்தா எப்ப பார்த்தாலும் வந்தா ஏதாவது ஒரு குழந்தை மாட்டிட்டு பாவம் அது நடக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மருத்துவர் அன்புமணி மகளிருக்காக தான் கொண்டு வர்றார். பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் டாக்டர் அன்புமணி. இதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடிந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், கட்சியாக தான் அங்க டெல்லியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணியும் தான். இன்னும் கூட நல்ல திட்டங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு வெற்றி கூட்டணி அமைந்திருக்கிறது, எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பை தர வேண்டும்.